ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிறகடிக்க ஆசை சீரியல் ப்ரமோவில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம மீனாவுக்கு பூ மாலை ஆர்டரும் நிறைய வருது. அதனால் காலையில் 4 மணிக்கெல்லாம் எழுந்து வீட்டில் இருக்கிற எல்லா வேலையும் முடிச்சுட்டு நம்ம மீனாவும் முத்துவும் கோயம்பேடு போயிட்டு பூவெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. வர வழியில் நம்ம கிறிஷையும் அவங்க பாட்டியும் பார்க்குறாங்க. ஏங்க அங்கே பாருங்கள், கிறிஷ் மாதிரியே இருக்குது, வண்டியை நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்லி நம்ம மீனா சொல்கிறாங்க. உடனே நம்ம கிறிஷ்கிட்ட போயிட்டு நம்ம முத்து, டே கிறிஷ் எப்படிரா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி கொஞ்சிறாங்க. நான் நல்லா இருக்கேன் அங்கிள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அவரும். அதுக்கப்புறம் நம்ம ரோகிணியோட அம்மா இருந்துட்டு, தம்பி எப்படி தம்பி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நல்லா தாம்மா இருக்கோம், நீங்கள் வாங்க நம்ம வீட்டுக்கு போயிட்டு போவோம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க நம்ம முத்து. அதுக்கு ரோகிணியோட அம்மா இருந்துட்டு, இல்லை தம்பி நாங்கள் இப்படியே போகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. மீனாவும் ரோகிணியோட அம்மாவும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ நம்ம கிறிஷ் இருந்துட்டு மீனாக்கிட்டேயும் முத்துக்கிட்டேயும், அங்கிள் உங்களை பார்த்தா என்னோட அப்பா அம்மாவை பார்க்குற மாதிரி இருக்குது. நான் சின்ன வயசுலேருந்து நான் என் அப்பா அம்மாவை பார்த்துறதில்ல, இருந்தாலும் அப்பா அம்மா கிட்ட வளரணும்னு எனக்கும் ஆசையாக இருக்குது. என் கல்யாணி அத்தையும் என்னை வந்து பார்க்க மாட்டேங்கிறாங்க. கல்யாணி அத்தையும் எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஆனால் அவங்க கூட இப்போல்லாம் என்னை பார்க்க வர்றதில்ல. எனக்கும் அப்பா அம்மா கூட இருக்கணும்னு ரொம்ப ஆசை. உங்களை பார்த்தா எனக்கு அப்பா அம்மாவை பார்க்குற மாதிரி இருக்குது, நானும் உங்கள் கூடவே வந்துடுவா அப்படின்னு சொல்லி நம்ம கிறிஷ் கேட்குறாங்க. அதுக்கு நம்ம மீனா இருந்துட்டு, என்னங்க ப்ளீஸ் நம்ம கிறிஷை நம்ம வீட்டுக்கே கூட்டிகிட்டு போயிடுவோம், நம்மளே இனிமேல் நம்ம கிறிஷை பார்த்துப்போம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நம்ம முத்துவும் ஓகே சொல்லிடுறாங்க. வீட்டுக்கு கிறிஷை கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே நம்ம விஜயா கிட்ட மீனா சொல்கிறாங்க, அத்தை இனிமே கிறிஷ் உங்களோட பேரனா ஏற்றுக்கோங்க, இனிமே அவன் எங்கள் கூட தான் இருக்க போகிறான், நாங்கள் தத்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்ட விஜயா ரொம்பவே டென்ஷன் ஆகுறாங்க. என்னடி எவ்வளோ பெற்று விட்ட புள்ளியே இங்கே தூக்கிட்டு வந்து உங்கள் பேரனா ஏற்றுக்கோன்னு சொல்கிற, அதெல்லாம் நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜயா வந்து ரொம்பவே கோவப்படுறாங்க. முத்து இருந்துட்டு, இனிமே கிறிஷ் இந்த வீட்டில் தான் இருப்பான், நாங்கள் தான் பார்த்துக்க போகிறோம், நீங்கள் ஒன்றும் அவனை பார்த்துக்க தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு விஜயா கிட்ட சொல்கிறாங்க. நம்ம மீனா எடுத்த முடிவு உங்களுக்கு கரெக்டாக பட்டுச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணி தெரியும்.